உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனிப்பெயர்ச்சி பலன்களில் அதை நிறைய நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் சனிப்பெயர்ச்சி பலன்களில் ஒவ்வொரு சனிக்கும் ஒவ்வொரு பெயர்கள் வைத்திருக்கிறோம். அதாவது ஒவ்வொரு சனி அதற்கான பெயர் அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, பாத சனி, விரய சனி, அதே மாதிரி சகாய சனி, ஜென்ம சனி, இந்த மாதிரிலாம் பஞ்சம சனி, அதுபோல பெயர்கள்லாம் வைத்திருவோம். ஒவ்வொரு ராசிக்கும் உரிய சனி எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வரார் சனி பகவான் கும்பத்திலிருந்து மேனத்திற்கு. இருந்தாலும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை அவர் தருகிறார். சோ அப்போ இந்த சனி பெயர்ச்சி எப்பொழுது நடக்கிறது என்றால், இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு செல்லுகிறார் சனி பகவான். மீனராசிக்கு சென்று சனி பகவான் 3, 7, 10 பார்க்கிறார். அந்த இடத்துல மீனத்திலிருந்து இந்த ராசிகாரர்கள் எல்லாம் பார்க்கிறார். அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? ஸோ அங்கிருந்து உங்க ராசிக்கு என்னென்னலாம் நடக்கும்? இந்த சனி பகவான் பொறுத்த வரைக்குமே நிறைய பேருக்கு 2 குழப்பங்கள். ஒன்று என்ன அப்படின்னா, இந்த சனி எவ்வளவு மோசமா செயல்படுவார், இயற்கை சீரழிவுகள்லாம் உண்டாகுமா, போர் அபாயங்கள் உண்டாகுமா போன்றவைலாம். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. உங்களையுமே பெருசா ஒன்றும் பண்ண மாட்டார். காரணம் என்னன்னா, ஜோதிட சாஸ்திரத்தின்படி எந்த ஒரு கிரகம் குருவினுடைய வீட்டில் இருந்தாலும் அந்த கிரகத்தால் எந்த தோஷமும் இல்லை என்பது ஜோதிட சாஸ்திரம். குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் எந்த தோஷத்தையும் உங்களுக்கு தரப்போவது இல்லை. குருவுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கிறார். ஸோ அப்ப அந்த சனி பகவானால் ஜென்ரலாவே தொல்லை என்பது இந்த வருடம் யாருக்குமே இல்லை. மேலும் இந்த சனி மங்கள சனியாக, அதாவது இந்த குருவனுடைய வீட்டில் இருந்து உங்களுடைய அத்தனை ராசிகளையும் பார்க்கின்ற இதே நேரம் நிறைய ராசிகளுக்கு குழந்தை வரம், வெளிநாட்டு யோகம், அதே மாதிரி உயர்கல்வி, உயர் பதவி போன்றவற்றை அள்ளித்தரப்போகிறார். எந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை தரப்போகிறார் என்பதை ராசி ரீதியாக பார்த்து விடலாம். மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் 3ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான், இது சகாய சனி என்று அழைக்கப்படுகிறது. இந்த சகாய சனி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி, 3 என்பது என்னங்கிறத முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். தைரியஸ்தானம் என்று சொல்வார்கள். 3ஆம் இடம் என்பது முயற்சிக்கான இடம், தைரியத்திற்கான இடம். 3ஆம் இடம் என்பது சகோதர பாவத்துக்கான இடம். இதெல்லாம் 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான் என்ன தருகிறார்னா, சகோதர பாவத்திற்கு உங்களுக்கு என் கூடவே இருந்தார் சார், அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகணும், ஆனா இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள ப்ராப்ளம். உண்மையிலேயே சில பேர் வீட்டில் சகோதரர்களே ப்ராப்ளம் பண்றவங்கலாம் இருக்காங்க. அது போன்ற பிரச்சனைகள் உடையவர்களுக்கெல்லாம் சரியாகும். சகோதரர்கள் சொந்த நல்லா தான் பழகினாங்க, அவங்க ஏன் அப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, லைக் தட். ஸோ அப்போ அந்த சகோதர பாவங்களில் வரக்கூடிய சண்டைகள், ப்ராப்ளம்கள் போன்றவை. அடுத்ததாக உங்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவங்க ஏதாவது கேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வாபஸ் வாங்குறது, அல்லது இந்த சொல்லுவாங்க 2 வீடு இருக்கும், வீட்டுக்கு பாதை இருக்கும், இந்த பாதைக்கு பதிலாக அண்ணன் பாதை விட்டால் தான் தம்பிக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள்ல இந்த மாதிரிலாம் சம்திங் லைக் தட். ஸோ அதெல்லாம் அந்த வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. பெரும்பாலும் அண்ணா தம்பிக்குள்ள இந்த சண்டை தான் வரும். அல்லது அப்பாவை எத்தனை நாள் நீங்கள் வச்சு பார்த்துக்கிறீங்க, நான் வச்சு பார்த்துக்கிறேன், இந்த மாதிரியான பிரச்சனை. அண்ணா தம்பிக்குள்ள ஜென்ரலா சண்டைங்கிறது ஒன்று வராது. இன்னொரு விஷயம் தலையிடாம ஒரு சண்டைங்கிறது நடக்காது. அதெல்லாம் உங்களுக்குள்ள சரியாகும். இந்த சகாய சனிங்கிறது, சகாயம்னா என்னன்னா ஹெல்பிங்னு அர்த்தம். சகாயம்னா ஒருத்தருக்கால நமக்கு சகாயம் கிடைக்குது, அவரால் நமக்கு ஒரு சகாயம் கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, அவரால் நமக்கு ஹெல்ப் கிடைக்குதுன்னு அர்த்தம். அந்த ஹெல்ப் பண்ற சனின்னு பேரு இந்த சகாய சனினா. சகாய சனி என்ன தருகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தைரியத்தை தருகிறார். 3ஆம் இடம் என்பது தைரியம். இந்த தைரிய ஸ்தானத்திலே சனி பகவான் வரும் பொழுது தைரியத்தில் அதி தைரியத்தை தருகிறார். ஒரு என்ன சொல்றது, எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய துணிச்சலை தருகிறார். சனி பகவான் தரும் துணிச்சல். சனி உங்களுக்கு எவ்வளவு நல்லவர்னா, நம்மளால முடியுமா, நம்ம இந்த காரியத்தை எடுத்து செய்ய முடியுமா, நமக்கு அந்த ஸ்டஃப் இருக்கா என்று யோசித்தவர்கள் மத்தியிலே சனி பகவான் தரும் ஸ்டஃப் அப்படிங்கிறது வேற லெவல் ஸ்டஃப் தருவார். இவர் பாத்தீங்கன்னா எதையும் துணிந்து செய்யக்கூடிய ஒரு தைரியத்தையும் மனோபாவத்தையும். பயந்து கொண்டே இருப்பவருக்கு நம்ம சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், நம்ம என்றேனும் ஒரு பயந்து கொண்டே இருப்பதை விட கோழையாக 100 நாள் வாழ்வதை விட வீரனாக 1 நாள் மரிப்பது மேல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கண்டு பயந்து ஓடிக்கிட்டே இருக்கிறத விட 1 நாள் நின்று அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிடலாம். அதோட முடிஞ்சு போயிடும் அந்த பிரச்சனை. டெய்லி மனசை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்க வேண்டாம். ஸோ அந்த 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான்
பலவிதமான பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவார். சார் இவர்கிட்ட சேலரி வரவே இல்லை சார், இவர் வந்து எத்தனை நாள் இவர் சேலரி தருவாருன்னு தெரியல, இவர் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கேன், ரொம்ப நாள் மனசை போட்டு அரிச்சிட்டு இருக்கிறதுக்கு நின்று கேட்டுடலாம், இங்கே என்ன இங்கே வாங்க தரீங்களா மாட்டீங்களா, என்னைக்கு தருவீங்க டேட் சொல்லுங்கள், ஒரு வேலை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். ஸோ இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடுறார் சனி பகவான். என்ன ஃபுல் ஸ்டாப்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைகளை வந்து அன்னையோட தீர்த்து வைக்கிறார். அடுத்ததாக 3ஆம் இடத்து சனி பகவான் என்ன தருகிறார் என்றால் உங்களுக்கு தைரியம். நான் சொன்னது வாழ்வதற்கான தைரியம். சில பேர் டாக்டர்கள் கைவிட்டுருவாங்க, ரொம்ப கஷ்டம், இவர் பிழைக்க வைக்கிறது கஷ்டம்னு சொல்லிடுவாங்க. அதர்வைஸ் டாக்டர்ஸ் என்ன சொல்லிடுவாங்கன்னா இவர்கள் வந்து இருக்கிறதே கஷ்டங்கிற மாதிரி போயிடும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அது எல்லாத்தையும் சரி பண்ணி உங்கள் வாழ்வதற்கான ஒரு வாழ்வாதாரத்தை உண்டாக்குவது சனி பகவான். இதெல்லாம் தருவார். அடுத்ததாக சனி பகவான் தரும் நற்பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு பிரயாணம், அதிகமான சிறு பிரயாணங்களில் ஈடுபடுத்துவார். இங்கிருந்து சேலம் போகிறது, அங்கிருந்து ஊட்டி போகிறது, அங்கிருந்து திருச்சி போகிறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரயாணத்திலே வச்சிருப்பார் உங்களை சனி. இந்த பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம். அடுத்ததாக சனி பகவான் என்ன தருகிறார்னா 3லிருந்து 7ஆம் பார்வையாக, சனி 3லிருந்து 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது பாக்யஸ்தானம், அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டங்கள் அதிகமாக உண்டாகிறது. அதே பணத்தை சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த சனி தரும் நற்பலன்களால் ஏற்படுகிறது. சனி பகவான் 10ஆம் அது அப்போ 9ஆம் இடம் என்பது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பா ரொம்ப ஹாஸ்பிட்டலைஸ்டா இருக்காரு, அப்பாவுக்கான செலவீனங்கள் எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல போன்றபடி நீங்கள் வருத்தப்படுற எல்லா விஷயங்களும் சரியாகும். அப்பா வந்து உங்களுக்கு அப்பாவினால் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும். அப்பா 9ஆம் இடம். 9ஆம் இடம் என்பது 6 கடந்த பயணம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிருந்து நீங்கள் திருச்சி போறீங்க, பெங்களூர் போறீங்க, கேரளா போறீங்க, இந்த மாதிரி 6 கடந்த பயணங்களில் உங்களை ஈடுபடுத்துவார் இந்த சனி தரும் பலன். அடுத்ததாக சனி உங்களுக்கு தருகின்ற பலன் உங்கள் 10ஆம் பார்வையாக உங்களுடைய 12ஆம் வீட்டை பார்க்கிறார். 12ஆம் வீடு என்பது என்ன அப்படின்னா விரயஸ்தானம். விரயஸ்தானத்தை பார்த்து அதை கண்ட்ரோல் பண்றார். தேவையற்ற அசுப விரயங்கள் எல்லாத்தையும் குறைக்கிறார். அதே மாதிரி 12ஆம் வீடு என்பது தாம்பத்திய உறவு, இல்வாழ்க்கை. அந்த இல்வாழ்க்கையை வந்து சரி பண்றார். செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் யாருக்காவது இருந்ததுன்னா அதை சரி பண்றதுக்கான வழி என்னவோ அதை நோக்கி உங்களை சனி பகவான் உங்களை கூட்டிட்டு போறாரு. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சனி தரும் நற்பலன்கள். 3ஆம் வீட்டு சகாய சனி உங்களுக்கு இந்த விஷயத்தெல்லாம் ஹெல்ப் பண்றார். முதலாவதாக சகாய சனிங்கிற பேரே ஏன் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா முயற்சியை உங்களுக்கு தொடர்ந்து தந்து கொண்டே இருப்பதால் தான். நீங்கள் எதையெல்லாம் தொடர்ந்து முயற்சிக்கிறீர்களோ அந்த முயற்சி வெற்றி பெறுவதற்கான வழிகளை இந்த சனி பகவான் தருகிறார். முயற்சி மட்டுமல்ல, 3ஆம் இடம் என்பது ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடுறவங்க, ஓடுதல வீரர்கள், அதே மாதிரி இவங்க பாக்ஸிங் மாதிரி பண்றவங்க, WWF மாதிரி மல்யுத்த வீரர்கள், அதே மாதிரி வட்டெறிதல், அந்த ஈட்டி எறிதல், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த ஸ்போர்ட்ஸ் விஷயங்கள்ல ஈடுபடுறவங்க, இவங்க அத்தனை பேர் உடலை பிரதானமாக கொண்டு பாடி பில்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உடலுடைய அழகு அவர்களுடைய அழகு, உடலை பிரதானமாக கொண்டு பணிபுரிபவர்கள் இந்த 3ஆம் இடம் தான். அதெல்லாம் அந்த 3ஆம் இடத்தில் சனி பகவான் வரும்போது இந்த உடல் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்ததாக மாறுகிறது. ஸோ மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் மட்டற்ற நற்பலன்களை இந்த சகாய சனி தருகிறார். அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க, மகிழ்ச்சியா இருக்க போறீங்க. 12ஆம் வீட்டையே சனி பார்த்துட்டதுனால வீட்டில் இல்லற மகிழ்ச்சியோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இன்டிமசிலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஸ்ரீமடம் அப்படின்னா பிராண்ட், கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.